வெல்கம் டு சம டிஎன்பிசி. இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 7th 8th ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ அதில் 6th 7th 6th கம்பேர் பண்ணும்போது 7th கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் சொல்லும் பொருளும் டாபிக்ஸு. அதே 7th கம்பேர் பண்ணும்போது 8th அந்த மாதிரி தான் 8th கம்பேர் பண்ணும்போது 9th 10th கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலையும் ஒரே இடத்துல நம்ம எல்லா சொல்லும் பொருளும் நம்ம ஒரு 9th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் அதில் ஒவ்வொரு லெசனு பாடத்துக்கு பின்னாடி வர எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஒரே இடத்துல இது பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் 1 or 2 times பார்த்தாவே போதும். அதனுடைய சொல்லும் பொருளும் ஓரளவுக்கு ரிவைஸ் ஆகிடும். ஆல்ரெடி இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பாதி கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உளவாக்கல். உளவாக்கல் அப்படின்னா படைத்தல் அல்லது உண்டாக்கல் அப்படின்ற மீனிங். உளவாக்கல்னா படைத்தல் அல்லது உண்டாக்கல். நிலை பெறுத்தல்னா காத்தல். நீக்கல்னா அழித்தல். நீங்களா இடைவிடாது. அழகிலா அளவற்ற. அன்னவர்னா அத்தகைய இறைவர். தலைவர் அப்படின்னாலும் இறைவர். சரண் அடைக்கலம். ஒருத்தாரை தண்டித்தவரை. ஒன்றாக ஒரு பொருட்டாக. பொதிந்து வைப்பர் அதாவது மனத்துள் வைத்து கொள்வர். பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை. துறந்தார் பற்றினை விட்டவர். இறந்தார் வரம்பு கடந்தவர். இன்னா அப்படின்னா தீய. அடுத்து அகழ்வாரை தோண்டுபவரை. இகழ்வார்னா இழிவுபடுத்தோர். தலை அப்படின்னா சிறந்த பண்பு. பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை. இன்மை அப்படின்னா வறுமை. இதில் எந்த சுழியின் அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓரால் அப்படின்னா தவிர்த்தல். மடவார் அறிவிலிகள். நிறை சால்பு. திறனல்ல செய்யத்தகாத. நோனொந்து துன்பத்துக்கு வருந்தி. மிகுதியான் மனச்செருக்கால். மிக்கவை தீமை. தகுதியான் பொறுமையால். நோற்பார் நோன்பு மேற்கொள்பவர். அடுத்தது நோக்கிற்பவர் பொறுப்பவர். கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். என்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்புனா அழகு. என்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு. கிளர்வேந்தன் புகழுக்கு உரிய அரசன். வாட்டான் வருந்த மாட்டான். அடவி காடு. தடந்தோள் வலியத்தோள். மணிநகர் அழகிய நகரம். மருங்கு பக்கம். கோலமுறு அழகு மிக்க. அறம்பயர் தேவ மகளிர். ஞானம்னா அறிவு. புன்மை இழிந்த தன்மை. நிலற்றிய நிழல் செய்த. நடுநாள் யாமம் நள்ளிரவு. துஞ்சான்னா துயிலான். நாளி அப்படின்றது அளவு பெயர். துய்ப்பேம்னா நுகர்வோம். நீர் கடல். உயர்ந்தன்று உயர்ந்தது. வையை நாடவன் யாரு? பாண்டியன். இன்னாச்சொல் தீய சொல். எம்பினா என் தம்பி. மடப்பிடி பாஞ்சாலி. கலிக்கன மகிழ. கோமான் அரசன். இங்க திருதராஷ்டிரனை சொல்றாங்க. அந்த நூலுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நுந்தை நும் தந்தை. செறிந்து அடர்ந்து. காணா காடு. ஞாலம் உலகம். பன்னவர்னா தேவர். குளவு விளங்கும். வீறு அப்படின்னா வலிமை. சதுரங்கச்சேனை 4 வகை படைகள். மதுர மொழி இனிய மொழி. குசலங்கள் பேசி நலன் கேட்டல். மா அப்படின்னா விலங்கு. கல்லா கல்வி அறிவில்லாத. ஈதல் கொடுத்தல். தப்புன இலக்க. கருங்கோல் அப்படின்னா கருமையான நிறமுடைய கொம்பு. அளவின்று அளவினை உடையது. விபூதர்னா புலவர். அடுத்தது உய்ய அப்படின்னா பிழைக்க. இறந்து செப்பினான் பணிந்து வேண்டினான்.
தென்னவன் குலதெய்வம் சொக்கநாதன் அல்லது சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னவன் பாண்டியன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குலதெய்வம் எது? சொக்கநாதன் அல்லது சுந்தரபாண்டியன். இன்னல் துன்பம், நல்கினார் அளித்தார், இறைஞ்சி பணிந்து, அழகில் கேள்வியார், அளவற்ற நூலறிவாளர், சிரம் துளக்கி தலையசைத்து, மீனவன் அப்படின்னா மீன் கொடியை உடைய பாண்டியன் அப்படின்னு தான் இங்க மீனிங் வரும். ஆர் அவை புலவர்கள் நிறைந்த அவை, ஆர் அவை புலவர்கள் நிறைந்த அவை. கிளத்தினேன் சொன்னேன், சீரணி புகழ் வாய்ந்த, ஏத்தும் வணங்கும், அரவு நீர் சடையார் சிவபெருமான், சிவபெருமானதான் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அரவு நீர் சடையார். ஞான பூங்கோதை உம்மையம்மை, வெறுவிலான் அச்சமற்ற நக்கீரன், சலம்னா மன உறுதி. தூங்கிய தொங்கிய, பொற்கிளி பொன்முடிப்பு, நம்பி தரும்பி, புறம்பு வெளியில், பையுள் வருத்தம், பனவன் அந்தணன், கண்டம்னா கழுத்து, வலுவு பாடல் குற்றமுள்ள பாடல், வேணி செஞ்சடை, ஓரான் உணரான், அற்குற்ற, அற்குற்றனா அதை எப்படி பிரிக்கலாம்னா அல்கு குட்டல் உற்ற, அல்குனா இருள், ஸோ இருளை ஒத்த. நாற்றம் நறுமணம், குழல் கூந்தல், அல்குனா இரவு. நுதல் விழி நெற்றிக்கண், பொற்பங்கயத்தடம், பொற்றாமரை குளம், நாவலன் புலவர், கற்றை வார்ச்சடையான், இதையும் சிவபெருமானத்தை குறிக்கும். உம்பரார்பதி தேவருடைய தலைவன், அதாவது இந்திரனை குறிக்கும். ஒர்க்கம்னா தளர்ச்சி. ஊற்று ஊன்றுகோல், ஊற்றுக்கோள் ஊன்றுகோல். அற்றே போன்றதே, எனைத்தானும் எவ்வளவு சிறிதே ஆயினும், அனைத்தானும் கேட்ட அளவிற்கு, ஆன்ற நிறைந்த, பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும், பேதமை அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள். இலைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து, ஈண்டிய ஆராய்ந்தறிந்த, வாயுணர்வின் மாக்கள், உணவுச்சுவை மட்டும் அறிந்தோர். கந்துகம், கந்துகம்னா பந்து, கோணம்னா வாட்படை. காந்தான் மறைந்தான், செவிச்செல்வம் கேள்வி செல்வம், தலைனா முதன்மை, போழ்துனா பொழுது, ஈயப்படும் அழிக்கப்படும். நிறைய இடத்துல இப்ப தலை அப்படின்னா தலைவன் சொல்லுவாங்க, முதன்மை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய அந்த செய்யுளுக்கு தகுந்த மாதிரி அந்த மீனிங் மாறும். ஸோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈயப்படும் அழிக்கப்படும். அவி உணவு, தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு. ஆன்றோர், கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர் தான் ஆன்றோர். ஒப்பர் ஒப்பாவர். தகையவை தன்மையதை. தோற்கப்படாதனா துளைக்கப்படாத. நுணங்கிய நுட்பமாகிய. வணங்கிய பணிவான. வாயினராதல் மொழியினை உடையவர். அவியினும் இறந்தாலும் உய்மின் பிழைத்து கொள்ளுங்கள். மல்லல்னா வளமை. அடுத்தது ஆக்சுவலாக இது 9th. ஸோ டாபிக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால லெசனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இது நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ இதை 1 or 2 times படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். குந்தம் சூலம். கோடை வேநீர்காலம். பாடலம் பாதிரிப்பூ. மா அப்படின்னா மாமரம். ஒரு சில இடத்துல பெரிய அப்படின்ற மீனிங்கும் வரும். சடிலம் சடை. கிள்ளைனா கிளி. மறுப்புனா தந்தம். கனல்னா நெருப்பு. மரம் 3 சுழிரா. மரம்னா வீரம். ஊசி எழுத்தாணி. திருத்தக்கனா செல்வம் நிலைத்த. இது அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி வரும். வையம் உலகம். மொய்யிலைனா நெருங்கி அமைந்த இலை. மாறன் யார சொல்லுவாங்க? பாண்டிய மன்னனை சொல்லுவாங்க. களிறு ஆண் யானை. பகர்வதுனா சொல்வது. தெளிவீரே தெளியுங்கள்.
துவ்வாத நுகராத, ஆழி கடல், இது ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். ஆசனம் இருக்கை, தொலைவில்லை, சொல் சோர்வின்மை, தொலைவில்லைனா சொல் சோர்வின்மை. யாக்கைனா உடம்பு, பிணி நோய்னா நீங்கா நோய், பேரும் பேரு அப்படின்னா வீடு பேரு, கோடு அப்படின்னா கொம்பு. வல் அப்படின்னா நெருக்கம், பள்ளிக்கு வர வல்னா நெருக்கம். விசும்புனா வானம், புறவுனா புறா, நிறைனா எடை, ஈர்த்துனா அறுத்து, மேனி அப்படின்னா உடல், துளை அப்படின்னா துலாக்கோல் அதாவது தராசு. வன்கண்ணா வீரத்தன்மை, நிறை அப்படின்றது ஒழுக்கம், தீயின் வாய்னா நெருப்பில், நவ்வின்றது மான், சிந்தை அப்படின்னா எண்ணம், கூற அப்படின்னா மிக, முகில் மேகம், மதினா நிலவு, உகுனா சொரிந்த, புனல் அப்படின்னா நீர், அகன்றுனா விலகி, ஆயம்னா தோழியர் கூட்டம், பேதமை அறியாமை, செய்கை இருவினை, உணர்வு அப்படின்னா அறிவியல் சிந்தனை. அந்த செய்யுள் பகுதிக்கு வர இந்த வார்த்தைக்கு மீனிங்கா இருக்கும். அருன்றது உருவமற்றது, உருனா வடிவம். வாயில் ஐம்புரிகள், அழகில அளவற்ற, தொக்க விலங்கு விலங்கு தொகுதி, களவுனா திருட்டு, காமத்தீனா காமமெனும் கொடிய விருப்பம், உளையா உடம்பு தளராத உடல், குரலைனா புறம்பேசுதல், சீலம்னா ஒழுக்கம், தானம் கொடை, புரைத்தீர்னா குற்றம் தீர்ந்த, கேண்மின் கேளுங்கள், மூத்தோர் நகை முத்துச்சிரிப்பு, புக்கு அப்படின்னா புகுந்து, இடர்னா இன்னல், கடன்னா கடமை, சான்றோர்னா நல்ல குணங்கள் நிறைந்தவர், நாணம், ஒப்புரவு உதவுதல், கண்ணோட்டம்னா உயிர்கள் எடுத்து இரக்கம், வாய்மை உண்மை, இன்மை வறுமை, இழிவன்று இழிவானதன்று, ஊறு புலன்களின் இயல்பு, நுகர்வு இன்ப துன்ப நுகர்ச்சி, வேட்கை விருப்பம், பவம் பயன் நோக்கிய செயல், தோற்றம் பிறப்பு, வெக்கல் விரும்புதல், வெகுளல் சினத்தல், பொல்லா காட்சி மாய தோற்றம், உய்மின் போற்றுங்கள் நற்கதி அடையுங்கள், உறைதல் அப்படின்னா தங்குதல், கூற்றுனா யமன், மாசில் அப்படின்னா குற்றமற்ற, தொழுது வணங்கி, சால்பு சான்றாண்மை, ஆற்றுவார் செயல் செய்பவர், ஆற்றல்னா வலிமை, மாற்றார் பகைவர், துளையல்லார் ஆற்றலில் குறைந்தவர், கட்டளைனா உரைத்தல், இன்னா தீங்கு இனியனா நன்மை, இன்னானா தீங்கு இனியனா நன்மை. அடுத்து திண்மைனா வலிமை, ஊழினா உலகம், இரு நிலம்னா பெரிய நிலம், இசைப்பட புகழுடன், விரிகடல்னா பரந்த கடல், காயும் ரவிச்சுடர்னா காயறதுனா சுட்டெரிக்கிறது, ரவினா சூரியன், ஸோ சுட்டெரிக்கும் சூரிய கதிர், யோகம்னா வழிபாடு, ஈண்டு இவ்விடம், புகழ்வது சொல்வது, காண்டகுனா காணத்தக்க, இருப்பானை இரும்பு ஆணி, கடாவினார் அடித்தார், கீண்டு தோண்டி, செற்றம் சினம், குருவு சிலுவை, சொற்ற சொன்ன, துலக்கம் விளக்கம், ஸ்ருதி முதல்னா மறை முதல்வராகிய இயேசுநாதர், சதைப்புண்டு சிதைக்கப்பட்டு, பன்னறிய சொல்லுதற்கரிய. அவ்வளோதான் முடிய போகுது. செய்யாக்கால் செய்யாவிடத்து, ஆழினா கடல், பொறை சுமை, கயவர்னா கீழ்குணமுடையோர், உறுதி உள உறுதி, சகிப்புத்தன்மை பொறுத்து கொள்ளுதல், சொரூபம்னா வடிவம், தரணினால் உலகம், தாரம்னா மனையாள் அதாவது மனைவி, சேவை தொண்டு, அயலார்னா உறவல்லாதோர்,
இரும்பொறைனா பெரும்பொறுமை. வித்தகன் ஆண்டவன். தொழும்பர் அடியார். இசை பெறுதல் புகழ் பெறுதல். துஞ்சியவர் உறங்கியவர். மன்றாடும் மிக வேண்டுதல். ஆகடியம் ஏளனம். தேட்டை செல்வம். பலபாடு பல துன்பம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், எப்படா முடியும் தான். இது எப்படி நம்ம ஃபுல்லாகவே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 டைம்ஸ் கேட்டிங்கனாவே, ஒரு டைம் படிச்சிங்கனாவே ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிற வார்த்தை தான். அது இல்லாமல் தெரிஞ்ச வார்த்தையே திரும்ப திரும்ப வரலாம். ஸோ இதை வந்து ஒன்ஸ் ஒரு டைம் படிச்சிங்கன்னா அதுவே போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாமு டிஎன்பிஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.